இப்படி இருக்கு, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்விகள், ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம சமீபமாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வரோம். திரும்ப திரும்ப ஏன் என் வாழ்க்கையில் வியாதி, ஏன் இந்த கஷ்டம். நம்ம பொதுவிலே சொல்லிடுவோம் எல்லாரும், நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யலை, ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், ஏன் எனக்கு இப்படி கஷ்டம். இதுக்கு பல விதத்தில் ஆவியானவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறான். நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் தேவன் இந்த காலையிலே நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறதை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் வார்த்தை, வேர்ட்ஸ். நாம் பேசக்கூடிய, நம் இந்த உலகத்திலேயே பிறந்த ஒரே ஒரு சிருஷ்டி மாத்திரம்தான் என்ன பண்ணுது, பேசுகிறது. நமக்கு மாத்திரம்தான் என்ன இருக்கு, வார்த்தைகள் இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் நம்மை சிருஷ்டித்தார். வேற எந்த மிருகங்களையும் வேற எந்த படைப்பையும் அவரை போல உண்டாக்கல. அவரை போல உண்டாக்குனனால தான் நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். ஏன்னா அவருக்கு என்ன பெயர், வார்த்தை. யோவான் 1:1 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா. நல்லா கவனிங்க, நம்மளோட கடவுள் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. He is a God of word. வார்த்தையின் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம், வார்த்தையின் கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம். வாசிக்கலாம். அடுத்து 3ஆம் வசனம் வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக. எவ்ரிதிங் தட் வாஸ் கிரியேட்டட், உண்டானதெல்லாம் எதனால் உண்டானது, வார்த்தையினால் உண்டானது. நல்ல கவனி. சகலமும் அவராலே உண்டானது. எப்படி உண்டானது, வார்த்தையினாலே உண்டானது. இப்போ நீங்க சொல்லுங்க, அவரை போல உண்டான நம்ம வாழ்க்கையில உண்டாயிருக்கிற எல்லாம் எதனால் உண்டாயிருக்கிறது, வார்த்தையினாலே. ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் வார்த்தையினாலே. நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் வார்த்தை எப்படியோ அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் எப்படி பெருகி இருப்பேன், என் வார்த்தை எப்படி இருக்கோ அப்படி பெருகி இருப்பேன். ஏன் வியாதி இருக்கு, ஏன்னா என் வார்த்தை அப்படி இருக்கு. ஏன் தோல்வி இருக்கு, ஏன்னா என் வார்த்தை அப்படி இருக்கு. ஏன் கடன் இருக்கு, ஏன்னா என் வார்த்தை அப்படி இருக்கு. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படி. ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை அல்லாமல் வேற எதனாலும் ஒன்றும் உண்டாக. ஏன் என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, வார்த்தைனால. பிகாஸ் ஆஃப் மை வேர்ட். நல்லா புரிஞ்சுக்கும். இன்று காலையிலே தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இந்த வார்த்தை. அதனால தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ரொம்ப தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட், ஆனா இன்னும் கொஞ்சம் புரிய வைக்க போறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யல. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21 வாசிங்க. 18. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். போதும். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிறது. அதனுடைய கனி, அதுக்கு என்ன உண்டாகுது, அது வார்த்தை ஒன்றை பிறப்பிக்கிறது. இட் பர்த்ஸ் சம்திங். நம்ம பேசுற வார்த்தை என்ன செய்யும், வெறும் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை எதையோ ஒன்றை பிறப்பிக்கும். நீங்க காலமிருந்து பேசுற வார்த்தை என்ன செய்து, ஒன்ன பிறப்பிக்குது. ஒரு செடியை நட்டீங்கன்னா அதுல என்ன வரும், ஒரு கனி வரும். நீங்கள் பேசுகிற வார்த்தையினால் பலன் வரும். நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன கொண்டு வரும் சொல்லுங்க, என்ன கொண்டு வரும், பலனை கொண்டு வரும்.
இட் வில் மேனிஃபெஸ்ட் சம்திங். நேற்று ஒரு 2-3 கிலோ வெயிட் ஒரு பொருளை படியில், எங்கள் கிச்சன் மேலே இருக்குது, அதனால் நான் கீழேருந்து மேலே கொடுத்தேன். மேலே வாங்கின ஆள் கையை தவறினதுனால அந்த பொருள் சரிஞ்சு நேராக என் காலில் விழுந்துச்சு. என் காலோட கட்டை விரலில் விழுந்த உடனே நான் இவ்வளவு வலியை அது கொடுக்கும்னு எனக்கு தெரியல. பயங்கர வலி. என்ன கத்தலாம் இல்லை, ஆனாலும் என்னால் அழாமல் இருக்க முடியல. அந்த வலி கால் நல்லா விரல் வீங்கிருச்சு. எனக்கு தெரியும் இதில் மைல்டாக என்ன இருக்குது, ஃப்ராக்சர் இருக்குது, இல்லைன்னா அவ்வளோ வீங்காது, அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ வலியும் வலிக்காது. அதுக்கு ஏதோ ஸ்ப்ரேலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் அடிச்சும் ஒன்றும் எனக்கு வலி நிற்கவில்லை. அப்போ நான் என்ன செய்தேன் தெரியுமா, எனக்கு கால் உடஞ்சிருச்சு, நான் இதை அங்கே பார்க்கலாமா, இது ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ற பல வார்த்தைகள் என் மனதுக்குள்ளாய் சுழன்று கொண்டிருக்கும் போது எனக்கு தெரியும் ஒரு வார்த்தை மிக உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்பாக அந்த வார்த்தை கொண்டு ஐ கேன் பர்த் சம்திங். அந்த வார்த்தை கொண்டு சிலவற்றை என்னால் பிறப்பிக்க முடியும். அந்த வார்த்தையை பேசினா சில பலன் உண்டாகும். உடனே நான் என்ன பண்ணேன், என்னால் பைபிள் படிக்கிற அளவுக்கு எனக்கு என்னோட மனநிலையில் எனக்கு வலி அவ்வளோ இருந்தது. உடனே ஆடியோ பைபிள் எடுத்து வாக்குத்தத்த வார்த்தைகளை போட்டு, சுகத்தை உண்டாக்குற வார்த்தைகளை போட்டு காது கிட்ட வச்சுட்டு அந்த வார்த்தைகளை பின்னாடியே சொல்லிட்டு ஆமேன் ஆமேன் ஆமேன், அவருடைய தழும்புகளாலே சுகமாகணும், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இப்போ எனக்கு அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த வலி எனக்கு இப்போ அந்த கட்டை போட்டேன், ஆனால் அதை எடுக்கல. அது உடஞ்சிச்சா நிமிந்துச்சா என்ன எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வலியும் இல்லை. பாஸ்டர் உடனே சொன்னாங்க நாளைக்கு பிரசங்கம், அப்போ நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க இவளால் நிற்க முடியாது. நான் சொன்னேன் மற்ற நாளில் கேட்டிருந்தா ஐயோ தயவு செய்து எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் நேற்று சொன்னேன் பிசாசே இல்லை, எனக்கு கால் உடையவே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நாளைக்கு நானே பிரசங்கம் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறேன் உங்களோட வார்த்தை என்ன செய்கிறது, ஒன்றை இட் கேன் பர்த் சம்திங். என்ன பேசுறீங்க என்பதை கவனிங்க. What you speak it births. அது சிலவற்றை என்ன செய்கிறது, பிறப்பிக்கிறது. இப்போ இந்த வார்த்தையை நான் எப்படி பிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்படி பிறப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிங்க. இப்போ நான் என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டா, நான் உங்களை கேட்கல, நீங்க யோசிச்சுக்கோங்க. ரைட், எனக்கு தெரியல. ஆமேன். சரி, இப்போ கவனிங்க. நான் ஒரு 120 கிலோ இருக்கேன்னா எவ்வளோ பெருசு இருப்பேன், நல்லா இவ்வளோ பெருசு இருப்பேன். நான் 120 கிலோ இவ்வளோ பெருசு இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஏனே தெரில வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லை, எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழ சதை, அப்புறம் நீர் சதை, வேற என்னென்னமோ சொல்லுவோம், காத்து சதை, என்ன சொல்வீங்க எனக்கு தெரியல. என்ன நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் என்ன ஆகுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. உன் சரீரத்தில் எங்கெங்க சதை பிடிச்சிருக்கோ அந்த சதையின் பிடிப்பு அளவை பொறுத்து உன் கேலரி அளவு. நீ நிறைய கொழுப்பு சாப்பிட்டனா உன் இடுப்பு நல்லா பெருசா இருக்கும். நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றவங்க வயிறு பெருசா இருக்கும். நம்மளோட உணவு, நம்ம வாட் வி ஈட் தட் வில் பி வி. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் இருப்போம். ஒல்லியா இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றேன் ஏனே தெரில. நீங்கள் கூப்பிட்டு அவங்கள சாப்பாடு போடுங்களேன், 1.5 இட்லியில் அப்படியே அப்படியே திணறிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க நினைப்பேன் என்ன, நான் நல்லா சாப்பிட்றேன். இல்லை, நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க. சில சொல்லுவாங்க கை வலிக்குது கால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்றேன். முட்டை சாப்பிடுவீங்களா, முட்டை சாப்பிட மாட்டேன். முட்டை சாப்பிட மாட்டீங்களா, பால் குடிப்பீங்களா, பால் எதுவும் பாலே தொட மாட்டேன். அப்புறம் எப்படி உனக்கு கை கால் வலி இல்லாமல் இருக்கும். நீ நல்ல ஊட்டச்சத்து நிறைய பேர் பிரச்சனையே நல்லா சாப்பிட்றதும் இல்லை, நிறைய குடும்பத்தில் பிரச்சனையே நல்ல சாப்பாடு செய்கிறதும் இல்லை, போடுறதும். உங்க கணவனோட ஹெல்த் யார் கையில தான் இருக்கு,
உங்கள் கையில் என் கையில் தான் இருக்கா. அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கும் சேர்த்தே இந்த காலம் பேசுகிறேன், அதில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சோம்பேறித்தனம் செத்த பிறகு பிறண்டு பிறண்டு ஆள் தானே உதப்பேன். இருக்கும்போது நல்ல காலமே எழும்பி 10 காரியம் செய்யனாலும் செய்யறதற்கு உன்னை உற்சாகப்படுத்து. வீட்டை புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பி வைஸ். நல்ல அறிவோட குடும்பத்தை கட்டுவதற்கு படி. நான் என்ன பண்ணிட்டோம், அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, நான் செஞ்சுதான் போறேன். அவர் போய் சொல்றதை கேளு, அப்பதான் உனக்கு தெரியும். நீ நல்லா செஞ்சா நல்லா சாப்பிடுவான். நல்லா சமைக்கிற வீட்டில் எல்லாருமே குண்டு குண்டா இருப்பாங்க. நம்ம தான் டே சாப்பிடாதடா சாப்பிடாதடா சாப்பிடாதடான்னு. நான் சமையல்லேருந்து ஆண்டோட்ட ரிட்டையர்மெண்ட் கேட்டிருக்கேன். ரிட்டையர்மெண்ட்டே கிடைக்காதான் ஆண்டி ஆசீர்வதிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, நல்லா சமைங்க, மெனக்கெடுங்க. எண்ணெயை ஊற்றி அப்படி சமைக்க சொல்லலை, நல்ல பொறுப்பா ஹெல்த்தியா. நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேனே, நானும் வருஷ கணக்கா என் மகன்கிட்ட டே இது நல்லதுடா சாப்பிட்றா, டே அது நல்லதுடா, என்ன சொன்னாலும் அவன் மாறுற மாதிரி தெரில. அவன் நல்லா அவனுக்கு பிடிச்சத சாப்பிட்டு 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 வெயிட்டை போட்டே இருக்கான். டே இப்படி வெயிட்டு போடுறேன்னு சொன்னா அவன் யாரை பார்த்து என்ன சொல்ற அப்படிங்கிறான். நான் யோசிச்சேன், ஒரு நல்ல அம்மாவை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, உனக்கு சிக்கன் தானே வேணும், சிக்கன் தரேன். ஆனால் அந்த சிக்கன் கூட நான் என்ன தந்தாலும் நீ சாப்பிடணும். ஆனால் என்ன பண்ணுறது, உண்மையிலே எனக்கு கஷ்டம்தான் இருக்கிற வேலையிலான, எனக்கு வேறு வழியே இல்லை அவனை காப்பாற்றணுன்னா. வெறும் சப்பாத்தியை போட்டால் அதுவும் கார்போஹைட்ரேட் தான். கோதுமை மாவு கொஞ்சம், ஓட்ஸ் மாவு கொஞ்சம், அதை காய சாப்பிட மாட்டான். அதனால் காயை வேக வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அந்த மாவில் அதை பிசைஞ்சு இவ்வளோ வேலை செஞ்சு ஒரு ரொட்டி போட்டால் அந்த சப்பாத்தியை சிக்கனை தொட்டு திங்கிறான். சில நேரம் வேற வழி இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமானால் நீங்கள் அவங்களை குறை சொல்லக்கூடாது. யூ ஹாவ் to do something. நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, ஆரோக்கியமாக வைப்பதற்கு நீங்கள் மெனக்கெட்டுத்தான் ஆகணும். சொல்லுங்க, மெனக்கெட்டுத்தான் ஆகணும். சோம்பேறித்தனம் பண்ணிட்டு காப்பியை குடிச்சிட்டு பெண்கள் சுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சமைச்சு சாப்பிடுமா, நல்லா சமைச்சு சாப்பிடு. பக்கத்து வீட்டில் என்ன சாப்பிட்றாங்கன்னு மோப்பம் முடிச்சிட்டு இருக்காத, உன் வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிடு. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஹம்பிளா கீழ்ப்படுகிறீங்க? ரைட், சரி. இப்போ வருது, எங்க வீட்டில் வேற ஒரு செடி இருக்கு, அதுல 2 எடுத்து சோறில் போட்டா பயங்கர பிரியாணி ஸ்மெல் வரும். பிரியாணியே செய்ய வேண்டாம், அந்த இலையிலேயே ஒரு ஸ்மெல் இருக்கு. அதனால இப்போ இந்த வேலை ஆரம்பிச்சதுலேருந்து அந்த இலை பக்கமே போறது இல்லை. பாவம், வேலை செய்கிறவங்களுக்கு டெம்ட் ஆகும். கவனிங்க, இப்போ நான் ஒரு பக்கம் உணவை குறித்து உங்களோட சொன்னேன், இன்னொரு பக்கம் இந்த சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை குறித்து சொன்னேன். நான் இன்னொரு பக்கம் சொல்றேன், உங்களோட ஆத்மாவுக்காக நீங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்க ஆத்மாவுக்கான ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்ம விரும்புகிற வெறும் சிக்கனா இருக்காது, நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டா இருக்காது, நமக்கு பிடிச்ச பிரியாணியா இருக்காது. இந்த வார்த்தை 3 வகையா இருக்கிறது வேதத்துல. ஆனா எல்லாத்தையுமே சாப்பிட்டுதான். முதல் வகை வாக்குத்தத்தம். முதல் வகை என்ன? நமக்கு 1ஆம் தேதியில என்ன கிடைக்குதோ இல்லையோ, என்ன கிடைக்கணும்? வாக்குத்தத்தம். ஆண்டவர் என்ன சொல்றாரு எனக்கு? ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போற? வாக்கு தத்தம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவன் தொடர்ந்து ஓடுவதற்கான கிரீஸ். ஸ்ட்ரக்கே ஆக மாட்டான். வார்த்தையை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கலாம் என்ன நடந்தாலும். ஆனா வாக்கு தத்தம் மாத்திரம்தான் இந்த பைபிள்ல இருக்கா? இல்ல. இந்த வேதத்திலே வாக்கு தத்தங்களோட கூட ஆலோசனை இருக்கிறது. கவுன்சில்ஸ். நீ நன்றாயிருப்பதற்கும் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ என்ன செய்யணும்?
தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார், நான் ஆண்டவர் என்கிட்ட என்னோட மாமனாருக்கு ஒரு பெரிய தொகையை காணிக்கையாய் கொடுக்க சொன்னார். எனக்கு என்ன ஆண்டவரே, எனக்கே இல்லை, இந்த பணம் இருந்தால் நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருவேன், ஒரு ரூமை போட்டுருவேன், இல்லை என் காரை சரி பண்ணிடுவேன். ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய தொகையை கொண்டு போய் உன் மாமனார்கிட்ட கொடுன்னு சொல்கிறீங்க? ஆனாலும் ஆண்டவர் சொன்னதுனால கொண்டு போய் கொடுத்தேன். அன்று ஊழியத்தை முடித்து விட்டு குடும்பமாக திரும்பி போய் கொண்டிருந்தாராம். கவனிங்க, ஒரு பெரிய ட்ரக்கு வந்து இவருடைய காரை மோதி, அவர் சொல்ற காருடைய பின் பகுதி, அந்த லக்கேஜ் வைக்கிற அந்த பார்ட்டு ஒண்ணுமே இல்லை, முழுவதும் நொறுங்கிருச்சு. ஆனா நிறைய லக்கேஜ் வச்சிருந்தனால அந்த பிசிக்ஸ் படி என்ன ஆயிடுச்சு, அந்த கார் அப்படி எங்கேயும் போய் அடிச்சு உடையாம அங்கே ஸ்டெடியா நின்றுச்சு, கவரில். இவங்க போன 5 பேருக்கு ஒண்ணுமே ஆகல. அவர் சொன்ன, அந்த காரை விட்டு நாங்க கதவை திறந்து வெளியே வரும்போது இந்த வார்த்தை என் காதிலே கேட்டது, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் பெருகி இருப்பதற்கும் நீ என்ன செய்ய, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அநேகர் இதுக்கு பேர் தான் என்னது பைபிள்ல ஆலோசனை. நிறைய விஷயம் கவுன்சில் மாதிரி இருக்கு. இப்படி செஞ்சனா இப்படி நடக்குப்பா, இப்படி செஞ்சனா இப்படி நடக்குப்பா, இதை செய்ப்பா அதை செய்ப்பா, நிறைய ஆலோசனைகள் இருக்கு. கூடவே ஆலோசனை மாத்திரம் இல்ல, நிறைய ரெபியூக்ஸ் இருக்கு, கடிந்து கொள்ளுதல் இருக்கு. இப்படி இருக்க முடியாது. யோவான் ஸ்நானகனை போய் ஞான ஸ்நானம் எடுக்கலான்னு போனோடனே என்ன கூப்பிடுவார் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, பிசாசின் பிள்ளைகளே அப்படின்றார். எங்கடா வந்தீங்க? சில கடிந்து பேசுகிற சத்தமும் வார்த்தைகளும் இதுல இருக்கு. அதையும் சாப்பிடணும், அதையும் கேட்கணும். குடிகார பாவி. பாஸ்டர் என்னதான் சொன்னார்? பாஸ்டர் சொல்லையா, பைபிளே அதான் சொல். விபச்சாரக்காரனே, விபச்சாரிகளே. யார் சொல்றா? சபையின் ஊழியக்காரர் சபையின் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். ஏன் நீங்க எதை ஆசைப்படணுமோ அதை ஆசைப்படாம எதையோ ஆசைப்படுறீங்க. அதனால உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறேன்? விபச்சாரரே. எப்படி ஏத்துக்குவோம்? இதுவும் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை 3 வகையாய் நான் பிரிக்கிறேன். வாக்குத்தத்தமாய் வருகிறது, ஆலோசனையாய் வருகிறது, கடிந்து கொள்ளுதலாய் வருகிறது, சிட்சிக்கிறது, உடைக்கிறது, காயப்படுத்துகிறது. வார்த்தை சொல்லுது, தேவனுடைய நாளை அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். எப்படி ஏத்துக்குவீங்க இந்த வார்த்தைய? ஏற்றுக்கொண்டுதான். ஏன்னா இது என்னது? வார்த்தை. இப்போ கவனிங்க, இந்த வார்த்தையை என்ன ஃபார்ம்ல வந்தாலும் சாப்பிடு, நீ சாப்பிடு, அசட்டை பண்ணாத. இதை தான் நீங்க நீதிமொழிகள் முழுசா படிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைக்கு செவி கொடு, என் மகனே, என் கடிந்து கொள்ளுதலுக்கு உன் செவிய சாய். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும். சபைக்கு நீங்க வரும்போது வெறும் ஆறுதலான வார்த்தையை மாத்திர தேடி வருவீங்கன்னா கொஞ்ச நாள்ல நின்று போயிருவீங்க. ஏன்னா அநேகர் சபைக்கு, நம்ம சபை அந்த ஏரியூர்ல ஆரம்பித்த நாட்கள்ல அந்த ஏரியூர் ஜனங்க அநேகர் வருவாங்க. அவங்க 10 பேர் ஆராதனைக்கு வருவாங்க. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சாப்பாடுன்னு சொன்னா 200 பேர் வருவாங்க. அப்போ அங்க ஒரு ஊழியக்கார் வந்தவர் என்ன சொல்லிட்டாரு, சாப்பாட்டுக்குன்னா தான் நீங்க வர்றீங்க அப்படின்ட்டார். அதுல இருந்து இந்த பக்கமே வரக்கூடாது. எங்களை என்ன சொல்லிட்டாங்க, இந்த சபையில சாப்பாட்டுக்கு ஆசைப்படுற ஜனங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அந்த வார்த்தையை அதுக்கு ஒரு கடிந்து கொள்ளு. வசனம் அப்படிதான் சொல்லுங்க. எதுக்கு ஆண்டவரே சொல்ல, ஏன் என் பின்னாடி வர? நீ சாப்பிட்டனாலதான் வர. ஆண்டவர் சில நேரத்துல நமக்குள்ளா இருக்கிறதை திறந்து காமிப்பார். உன் இருதயம் அதை எதிர்த்துச்சுன்னா,
உன் இருதயம் அதை தள்ளுச்சுன்னா, அதனால தான் திரும்பி திரும்பி சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதல தள்ளாத. ஏன்னா உன்னை கடினமா சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன செய், அதுக்கு முன்னாடி ஹம்பிள் பண்ணு. அப்ப நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை சாப்பிடும் போது, கடினமான வார்த்தைகளை சாப்பிடும் போது, தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிடும் போது சில காரியங்கள் பிறக்கும். அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். நீங்க சாப்பிடாத போது என்ன பிறக்கும் என்பதையும், நீங்க சாப்பிடும் போது என்ன பிறக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த 5 அதிகாரத்தை நீங்க படிப்பீங்கன்னா, இந்த நீதிமொழிகள்ல ஒரு மனுஷனுடைய தவறான வாழ்க்கை முறையை காமிக்குது. அவன் ஒரு வேசிக்கு பின்னாடி போய் எப்படி அவன் அழிஞ்சு போனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி மாதிரி அது சொல்லப்படுது. அவன் எப்படி சிக்கானா, எப்படி எல்லாத்தையும் இழந்தா, எப்படி ஒண்ணுமே இல்லாமானா, எப்படி பேரை கெடுத்தான், எப்படி அவன் கடைசியா நரகம் வரைக்கும் போகிறான் என்று சொல்லி அது ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு வரும். அதை கொண்டு வரும்போது அங்க அதனோட மைய பொருள் என்ன, நீ வார்த்தைய தள்ளின. நாங்க சொன்ன ஆலோசனையை என்ன செய்ய, நீ போதகருடைய வார்த்தைய கேளாமலும், அநேகர் உனக்கு புத்தி சொல்லும் போது அதை நீ அசட்டை பண்ணினதுனால, இந்த அசட்டை எதிர்க்கிறது, இதற்கெல்லாம் ஆங்கிலத்துல என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? ரிபெலியஸ்னஸ். தமிழ்ல என்ன சொல்லணும்? முரட்டாட்டம். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேரு? ரிபெலியஸ்னஸ், முரட்டாட்டம். அதுக்கு சிம்பிளா இன்னொரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அகங்காரம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னா, பெருமை. அப்படியா? அப்ப அதுக்கு என்னதான் பெருமைனால என்ன பிறக்கும் சொல்லுங்க? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் கேளாதனால இவன் எதிர்த்து போய் நாசமா போனான். ஆனா பைபிள் ரொம்ப அழகா நமக்கு ஒரு உண்மையை சொல்லி கொடுக்கிறது. எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு எதிர்க்கிறீர்களோ, அவருடைய வார்த்தையை தள்ளுறீங்களோ, அப்பதான் எங்க போவீங்களா? வாசிக்கலாம், நீதிமொழிகள் 22:14 வாசிக்கலாம். இதெல்லாம் கீ வார்த்தைகள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாத வார்த்தை. வாசிங்க, நீதிமொழிகள் 22:14. பரஸ்திரியின் வாய் என்னது? படுகுழி. போதும். நீ ஒரு பாவம் செய்ய போகாத, குடிக்க போகாத, வேசித்தனம் பண்ண போகாத, இச்சிக்க போகாத என்று பலமுறை சொன்ன இந்த வேதம் ஒரு முறை ஒரு உண்மையை சொல்லிருச்சு. யாரு அதுக்கு போவா? நீ போனனால அழிவன்னு சொல்லல, நீ எதிர்த்தனால தான் போவ. ஒரு கடினமான வார்த்தைய, உன்னை திட்டுகிற வார்த்தைய, உன்னை காயப்படுத்துகிற, உன்னை அடிக்கிற வார்த்தைகளை போன்ற வார்த்தைகளை நீ எதிர்த்தனா நீ எங்க போவ? பரஸ்திரிட்ட போவ. தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானவன் தான் பாவ வாழ்க்கைக்குள்ள போவான். தேவனுடைய கோபத்தை என்னையா அவங்க கேட்கணும்? நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்ன அந்த மாதிரிலாம் அவர் கேட்டார்னா அம்மாட்டன்னு சொல்லுவாங்கம்மா, அவர்கிட்ட சொல்லி வைவோம் புருஷன்ட்ட. உடனே நம்ம என்ன போய் சொல்லுவோம் அவர்கிட்ட, எல்லாம் வாயை நீ மூடின்னு இருந்தா தானே, நீ பேசுறதுனால தான் அவன் அப்படி பண்றான். அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. கடினமான வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் எதிர்த்து நின்றால் அது என்ன செய்யும்? ரிபெலியஸ்னஸ் பர்த்ஸ். உன் இருதயத்துக்குள்ளார வேற வார்த்தை வருது. இந்த ஆள் பெரியவனா, இந்த பொம்பளை பெரியவளா, இவங்க பெரிய அவங்களா, நான்லாம் சபைக்கு வரமாட்டேன். இது எல்லா வார்த்தையும் அடுத்து உன்னை எங்க கொண்டு போகுது? நேரா பாவ வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகுது, அசுத்தத்துக்குள்ள கொண்டு போ. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், பெண்களுக்கும் சொல்லுகிறேன், சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன், சகோதரிகளுக்கும் சொல்லுகிறேன். வேதத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுருச்சு, உன் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்துனா என்ன சொல்லுங்க? வித்துனா என்ன?
ஒரு பிள்ளையை உற்பத்தி செய்வதற்காக சுரக்கப்படும் ஒரு ஒரு லிக்விட். வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய வித்திற்கும் ஒரு ஸ்திரீயின் வித்திற்கும் என்ன உண்டாகும்? பிசாசு அடிப்படையிலேயே ஒரு குடும்பத்தை பாழாக்கணும், ஒரு சபையை பாழாக்கணும், ஒரு தேசத்தை பாழாக்கணும்னா அவன் ஆரம்பிக்கிறதே உன் சிந்தக்குள்ளார இச்சையில தான். உனக்கும் அவனுக்கும் பகை உண்டாயிருக்க வேண்டும். நீ என்ன பண்ற? தனிமையில போய் பல்ல காட்டுற. நான் சொல்லுகிறேன், பாதாளம் உன் ரூமுக்குள்ளார நேர ஆக்சஸ் பண்ணுது. நிறைய பேருக்கு தெரியல. உன் வீட்டுக்குள்ளார, உன் வாழ்க்கைக்குள்ளார பிசாசின் நாவிகள் நேரடியாய் வந்து போகிற கதவுகளை நீ திறந்து வைத்திருக்கிறாய். அவன் சும்மா வந்து போக மாட்டான். அப்ப நான் சொல்றேன், என்னைக்கு எதிர்க்கிற ஆவி வருகிறதோ, முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவி வருகிறதோ, அங்கே பாவ உற்பத்தி ஆகிறது. பாவம் உற்பத்தி ஆகும்போது அது என்ன பிறப்பிக்கும்? வாசிக்கலாம். அந்த 5ஆம் அதிகாரத்துல அந்த மனுஷன் சொல்றான், 14ஆம் வசனம், 13ல இருந்தே வாசிங்களே. என்ன தீமைக்கும் உள்ளானேன்? எந்த மனுஷன் வார்த்தையை தள்ளுகிறானோ அந்த வார்த்தை ஆசீர்வாதமா வரலாம், அந்த வார்த்தை ஆலோசனையா வரலாம். தம்பி வேணாம்ப்பா, தங்கச்சி வேண்டாமா, கடிந்து கொள்ளுதலாயும் வரலாம். நீ சரியில்லை என்கிற வார்த்தையாயும் வரலாம். When you rebel, அதற்கு நீ எதிர்ப்பாயானால் உன் வாழ்க்கை பாவத்திற்கு நேராக திரும்பி போகும். பாவம் உண்டானால் வேதம் சொல்கிறது, கொஞ்சம் குறைய எல்லா தீங்குக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா அவனுக்கு ஹெல்த் போயிருச்சு. கவனிங்க, சுகத்தை இழப்ப. 2 செல்வத்தை இழப்பாய். 3 மதிப்பை இழப்பாய், ஹானர மேன்மையை இழப்ப. இது நான் நல்ல கவனிங்க. நிறைய நேரம் கஷ்டப்பட்டு கீழ்ப்படிஞ்சு உங்க பலனுக்கு முடிஞ்சு சில கொஞ்சம் நல்லதை உற்பத்தி பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த முரட்டாட்டத்தை, இந்த கோபத்தை குறித்து பைபிள் ஒன்று தான் சொல்லுது, அது நெருப்பு அப்படிங்குது. கோபமான வார்த்தைகளை வேதம் என்னன்னு சொல்லுது? நெருப்பு. நெருப்பை நீங்க கொளுத்துனா சும்மா இருக்குமா? அது அங்க இருக்கிறத எரிச்சிடும், உன் சுகத்தை எரிக்கும். அங்க எதெல்லாம் நல்லா இருக்கோ, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடும். உன் நன்மையை, உன் ஆசீர்வாதத்தை, உன் மேன்மையை, உன் ஐஸ்வர்யத்தை, உன் பொருளை, உன் எல்லாத்தையும் என்ன செய்யும்? எரிக்கும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன்னா நீ தான் டெய்லி நெருப்பு கொளுத்துறியே. ஏன் உனக்கு எல்லாத்துக்கும் கோபம் வருது? நான் சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை கோபத்தினாலே அழிந்து விடும். உங்கள் மூர்க்கம் போதும் உங்க வாழ்க்கைய இதே நிலைமையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே 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 கொண்டு போறதுக்கு. எவ்வளவு கோபம் வருது! ஒரு சொல்லுக்கு கோபம், ஒரு பார்வைக்கு கோபம், ஒருத்தவனு கேட்டா கோபம், ஒன்று சொன்னா கோபம், எல்லாத்துக்கும் கோபம் வருது. எல்லாத்துக்கும் உட்காந்து இந்த வார்த்தையா அந்த வார்த்தை. நான் சொல்லுகிறேன், கோபம் வரும்போதெல்லாம் நீங்கள் நல்லா நினைச்சுக்கோங்க, ஒரு தீயை மூட்டிட்டேன். உங்களுக்கு கோபம் வருதா? நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நெருப்பை கொளுத்திட்டீங்க. நெருப்பு உன் ஆயுசை குறைக்கும். நெருப்பு உன் செல்வத்தை குறைக்கும். எந்த வீட்டுல ஓயாம சண்டை சத்தம் கச்ச 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 கச்சன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோ, அந்த வீட்டுல அவங்களோட பணம்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படி லிட்டரலா அது ஒரு பிக்சர் பண்ணி பாருங்க. அந்த வீட்டுல இருக்கிற கற்பங்கள் எரியுது, அந்த வீட்டில் இருக்கிற உற்பத்தியாக வேண்டிய ஆசீர்வாதங்கள் எரியுது, வர வேண்டிய நன்மைகள் எரியுது, பரிசுத்தம் எரியுது, மேன்மை எரியுது, ரட்சிப்பு எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு கோபம் போதும்.
வார்த்தை இட் ஹாஸ் டு பி ஈட்டன். அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை வரும்போது அதற்கு முன்பதாக தாழ்மைப்பட்டால், அதற்கு கீழ்ப்படிந்தால், அதற்கு இணங்கினால் என்ன பிறக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மைக்கு ஒரு வார்த்தை உனக்குள்ள வரும்போது அந்த வார்த்தைக்கு முன்பாக நீ தாழ்மையை உண்டாக்கிட்டனா நீ என்ன செய்வ? யூ கேன் birth kings from you. அதான் பைபிள் சொல்லுது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். மேன்மை எங்க இருந்து வருது? அவங்க அந்த என்ன கேட்டாங்க, நான் இனி அங்க வரமாட்டேன் அப்படி சொல்றதுக்கு உயர்வு வராது, இருக்கதெல்லாம் எரிஞ்சிட்டு போயிடும். தாழ்த்து, தாழ்த்து. வார்த்தைக்கு முன்பதாக அநேக வீடுகள், நான் திரும்பி ஞாபகப்படுத்துறேன், உங்களுக்கு சூனியம் பிசாசு வைக்கணும்னா நீங்க ரொம்ப கோவமா இருக்கணும். உங்க வீட்டில் சூனியம் பழிக்கணும்னா உங்க பிள்ளைங்க நடக்கும் போது உங்களுக்கு கோவம் வரணும், உங்க பிள்ளை உடுத்தும் போது உங்களுக்கு கோவம் வரணும், உங்க பிள்ளை வண்டியை நிறுத்தும் போது கோவம் வரணும், வண்டியை எடுக்கும் போது கோவம், எல்லாத்துக்கும் கோவம் வரணும். ஏன்னா உனக்கு யாரோ சூனியம் வச்சிருக்கிறான், அந்த சூனியம் உன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் லிட்டரலா சொல்றேன், நம்ம எழுத்தின் படி சொல்றேன். சூனியம் வேலை செய்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. கோபத்தை அடக்கு, தாழ்த்து, ஹம்பிள். நீங்கள் தாழ்த்தும் போது ராஜாக்கள் உற்பத்தி ஆகிறார்கள். I am becoming king. நீங்கள் கோபத்தை, காயத்தை விட்டு நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, வாசிக்கலாம் அந்த வார்த்தையை, சங்கீதம் 119:2. போதும். பாக்கிய கை கொள்ளுகிறவர்கள், வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:14. போதும். பாக்கியவான், கீழ்ப்படிக்கிறவன். சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வதிக்கப்படுவேன், தாழ்த்துனேனா ஆசீர்வதிக்கப்படுவேன். உங்க வார்த்தை வாயில மட்டும் வர்றது மாத்திரம் ஒன்றை பிறப்பிக்காது, உங்க சிந்தைக்குள்ள ஆண்டவர் வந்து. அதனால்தான் தாவீது சொல்றார், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும், என் மனசுக்குள்ள இருக்க எண்ணம், அந்த வார்த்தை கூட எப்படி இருக்கட்டும், உமக்கு பிரியமா இருக்கட்டும்பா, பிரீதியா இருப்பதாக. உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை கடவுளுக்கு பிரியமா இருக்கிற தாழ்மை நிறைந்த வார்த்தையா இருக்கும். ஆனால் தான் ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது சொன்னார், உங்களை சபிக்கிறவங்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. உங்களை துன்பப்படுத்துறவளுக்கா என்ன பண்ணுங்க? ஜபம். நம்ம என்ன பண்றோம்? ஆசையாவது படுவோம், ஆண்டவரே என்னை இப்படி கேட்கறானே, ஆண்டவரே உன்னை ஒரு அடி அடிங்கப்பா. அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு மனசு அப்படியே குழு 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 குழுன்னு இளநீ குடிச்ச மாதிரி. வசனம் சொல்ல ஆப்போசிட்டா சொல்லுது. வார்த்தை உள்ள உற்பத்தி ஆகிற வார்த்தையும் வாயில அவங்க உன திட்டுறாங்களா, என்ன செய்ய? வார்த்தைய ஆசீர்வாதமா பிறப்பிக்கிறதுக்கு பழகு. ஏன் வேதம் அங்கே சொல்லுகிறது, அங்கே மகிழ்ச்சி பிறக்கும். அங்கே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி, அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற புதையல்களை உங்களால் தோண்டி எடுக்க முடியாது. ஒருத்தன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா அந்த என்னெல்லாம் பாக்கியம் தெரியுமா? அவனுக்கு சந்தோஷம் இருக்கும், அவனுக்கு சமாதானம் இருக்கும், அவனுக்கு பலன் இருக்கும், அவனுக்கு சுகம் இருக்கும், அவன் தேவைகள் சந்திக்கப்படும், அவனுக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கும், அவன் எதை தொட்டாலும் தொடங்கும். அதுக்கு எல்லையே சொல்லி முடியாது. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? உங்க வார்த்தை எப்படி இருக்கு? உங்க மனசுக்குள்ள இருக்க வார்த்தை எப்படி இருக்கு? உங்க வாயில வர வார்த்தை, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் பைபிள் சொல்லு, பரஸ்திரியின் வாய், அவ உள்ளம் படுகுழி, ஆனா வாய் எப்படி இருக்கு?
தேன் கூடு மாதிரி இருக்கு. நிறைய பேரோட வாய் நல்லா இருக்கும், ஐயோ அவங்க பேசுனா உங்களில் சிலரெல்லாம் ஏமாத்தணும்னா வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நான் அதை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டேன். உங்கள்கிட்ட உட்காந்து உங்களை பற்றி ஒரு 4 நல்ல வார்த்தையை சொல்லிட்டா போதும், என்ன கேட்டாலும் வீட்டை கூட விற்று கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஏமாளியெல்லாம் இங்கே இருக்குது. நீயான்னு பக்கத்தில் கேட்டுக்கிறாங்க. அந்த வாயின் வார்த்தை, அதனால தான் சொல்கிறேன், நல்ல வார்த்தையை மட்டும்தான் உனக்கு சாப்பிட்டு தருது. கடினமான வார்த்தைகளுக்கும் பின்பாக பெரிய பெரிய ஆசீர்வாதம் புதைஞ்சு கிடக்கு. உன்னை குற்றப்படுத்துகிற, உன்னை உடைக்கிற, உன்னை இழிவுபடுத்துகிற வார்த்தைகளுக்கு பின்பாக, உன்னை ஒழுங்குபடுத்துகிற வார்த்தைகளுக்கு பின்பாக குளோரி மறைஞ்சிருக்கு. அதை தள்ளாத, அதை எதிர்க்காத. நான் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது பொய்யா உங்களை திட்டினா கூட அவங்கள ஆசீர்வதிங்க. பி வெரி அலர்ட் வித் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் யூ. வாயிலேருந்து என்ன வருது. நான் அன்னைக்கு கீழே இருந்து வந்தேன், பாஸ்டர் காலமே ப்ரேயரில் சொன்னாங்க, அது ஆராதனை சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நான் கீழே இந்த சரி கடை கீழே மேலேயே இருக்கோமே, எங்கேயாவது போய் வாங்கணும். வாரம் வாரம் எவ்வளவோ ரூபாய்க்கு அவர்கிட்ட தான் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கும். சரி வாங்கி கொடுக்குறாளேனாது சும்மா இல்லை, என்னை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உள்ள இருந்து கிளம்பிக்கிட்டு, டே நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா அப்படிதான் வருது. அல்லையாவா நாசமா போற அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். அப்புறம் யோசிக்கிறேன், என்னதான் பேசுறான் ஆண்டவரே, எனக்கு வந்து ஆண்டவரை பரியாசம் பண்றானே அப்படிதான் இருக்கு. இல்ல, உன்னை சபிக்கிறவர்களை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஏன் அப்பொழுது நான் என்னத்தை பிறப்பிக்கிறேன், நான் என்னத்தை பிறப்பிக்கிறேன், தாழ்மையில, நான் ஹம்பிள்னஸ்ல, நான் கீழ்ப்படுதல என்னத்தை பிறப்பிக்கிறேன், மன்னிப்புல என்னத்தை பிறப்பிக்கிறேன் சொல்லுங்க. விடுதலைய, சொகத்தை, மேன்மைய, இடத்தை, பணத்தை, எல்லா குறைவையும் நிறைவாக்கி விடுவேன். So be very careful about what you think and what you speak. கடைசியா சொல்லி முடிக்க போகிறேன். நிறைய பேர் சூழ்நிலைமையினாலே உங்கள் வார்த்தைகள் மிகவும் தள்ளாடுகிறதா இருக்கிறது. சூழ்நிலைமை ரொம்ப கடினமா, ரொம்ப இறுக்கமா, கஷ்டமா, தொந்தரவா இருக்கும்போது, யுத்தங்கள் நடந்துட்டே இருக்கும்போது, அப்படின்னா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வரும்போது நம்ம வார்த்தை எப்படி ஆகுதுன்னா ரொம்ப கவலை நிறைஞ்சதா மாறுது. எத்தனை பேர் வார்த்தையில கவலை இருக்கு, பயம் இருக்கு? நிறைய பேர் வார்த்தையில பயம் இருக்கு, நிறைய பேர் வார்த்தையில கவலை இருக்கு, அவநம்பிக்கைகள் இருக்கு. ஆனா வேதம் ரொம்ப ரொம்ப அழகா அதுக்கு ஒரு தீர்வை சொல்லி இருக்கிறது. உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நல்ல கவனிங்க, இந்த கவலை, இந்த பயம், இந்த யுத்தம், இந்த பிரச்சனை நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை பிறப்பிக்கணும். அதற்கு பேர் வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் ஃபெய்த், அதுக்கு பேர் விசுவாசம். விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, காண்கிறதை அல்ல காணாதவைகளை நம்புகிறதுக்கு பேர் என்னது? விசுவாசம். நான் வந்தேன், ஜோம் பண்ணேன், அதே மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்றதுக்கு இல்லை. நான் ஆண்டவரை நம்புறேன், என் ஆண்டவரால எல்லாம் கூடும், என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர்கிட்ட தீமை இல்லை. இது பேர் தான் என்னது? விசுவாசம். ஒரு சூழ்நிலைமையின் மேல, ஐயோ எனக்கு எங்க வீட்டுக்காரர் செய்யவே இல்லை, கொடுக்கவே இல்லை, அவர் பார்க்கவே இல்லை, அப்படி பேசிக்கிறதற்கு பேர் என்னது? அவிசுவாசம். இந்த அவிசுவாசமான வார்த்தைகள் என்னத்தை பிறப்பிக்கும்? குழப்பங்களை பிறப்பிக்கும். நல்ல கவனி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை கொண்டு வந்துடும். அவிசுவாசமான வார்த்தைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் உண்டாகும், குழப்பங்கள் வரும், முடிவே தெரியாது. அதனோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா தோல்வி.
நீங்க எப்போ விசுவாசமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அப்ப என்ன செய்ய, அந்த விசுவாசம் என்ன செய்யும்? 3 விஷயம் செய்யணும். 1, விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் ஜெபிப்பான், விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் துதிப்பான், விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் நன்றி சொல்லுவான். இன்னைக்கு நம்ம லைஃபோட ஃபெயிலியருக்கே காரணம் என்ன தெரியுமா? ஏன் எதையுமே ஜெயிக்கல தெரியுமா? ஏன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இப்போ நான் ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமா இப்போ எனக்கு ஒரு காரியம் வேணும், தண்ணி வேணும். கவனிங்க, தூங்காதி. தண்ணி வேணும். தண்ணியே இங்கே இல்லை. நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மினரல் வாட்டர் தான் குடிப்பாங்க. இருக்கட்டும், நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன். நீங்கள் மினரல் வாட்டரே இல்லை, இங்கே மினரல் வாட்டரே இல்லை, இங்கே மினரல் வாட்டரே இல்லை. இப்படியே தெரிஞ்சுனே தான் இங்கே இருக்கேன். ஒரு 30 ரூபா எடுத்துட்டு கீழே போனால் அவன் 25 லிட்டர் தண்ணி கொடுப்பான். எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். விசுவாசம் என்பது தேவனிடத்திலே பதில் இருக்கிறது என்பதை உனக்கு புரிய வைக்கணும். 30 ரூபாய்க்கு 25 லிட்டர் தண்ணி கிடைக்கும்னா தேவனிடத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா? நீ ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் இல்லையா? அவர்கிட்ட பதில் இல்லையா? நீ என்ன பண்ற? வீட்டை பூட்டிட்டு பெரியம்மா வீட்டில் கொஞ்ச நேரம், சித்தி வீட்டில் கொஞ்ச நேரம், பாட்டி வீட்டில் காலம சாப்பாடு, தாத்தா வீட்டில் நைட் சுற்றி இருக்காது. எங்கே போ? உன் அறையை பூட்டி கொண்டு தேவ சமூகத்தில் உட்காரு. தீர்வு எங்கே இருக்கிறது? ஜபத்தில் இருக்கிறது. எந்த கவலை, ஆனால் தான் பைபிள் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும். நீங்க ஜெபிக்காத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அது உங்களுக்கு பாவம். நீங்க ஒரு விஷயத்துக்கா, பிரச்சனைக்கா ஜெபிக்கலனா அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில பாவமா மாறிடும். ஏன்? நீங்க ஆண்டோடைய வல்லமையை மட்டுப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஜபம் புலம்பல் இல்லை, அழுக இல்லை, குறை இல்லை, குற்றம் இல்லை. ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்கு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா, இதை உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை உங்களால மாற்ற முடியும். ஆவியானவரோட இணையும் போது வேதம் சொல்லுகிற வெள்ளம் போல சத்துரு வருவான். ஆவியானவர் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். He'll raise a banner. எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஜபம் உதவி செய்கிறது. ஆனா நானும் நீங்களும் என்ன செய்யல? ஜெபிக்கல. அதுவா நான் அதனால தான் சொன்னேன், அதுவா நடக்கும்னா எதுவுமே நடக்காது. நடப்பிக்கணும். ஜெபிங்க. தினமும் மணிக்கணக்கா எங்கேயோ போய் சுத்திட்டு இருக்க நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. அந்த ஜெபத்துல 3 விஷயம் இருக்கணும். 1, துதி. ஏனென்றால் துதி திறந்த கதவுகளை பிறப்பிக்கும். அடைப்பட்ட கதவுகளை துதி திறக்கும். ஆண்டவரே எவ்வளோ பெரிய தேவன், ரொம்ப நல்லவர். அவருடைய வாசல்களை துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, என்டர் வித் பிரைஸ். துதியோடு. துதி திறந்த கதவுகளை பிறப்பிக்கும். நன்றி சொல்லுதல். உடைஞ்சு குழப்பத்துல பிரச்சனையில இருக்கும் போதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு உண்மை தெரியணும், நன்றி சொல்லணும். ஏன்? இந்த பிரச்சனைக்கு நன்றி, இந்த வியாதிக்கு நன்றி, இந்த பாவத்துக்கு நன்றி, இந்த பையனுக்கு நன்றி, இந்த என்னை திட்டின பொம்பளைக்கு நன்றி. என்னென்ன தீமை இருக்கோ நன்மைக்கும் நன்றி சொல்லணும், தீமைக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ நன்றி சொல்லும் போது என்ன நடக்குதான்? அவர் தலைமுறையாய் 100 கடைசி வசனத்தை, சங்கீதம் 100 கடைசியை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், முடிக்க போகிறேன். 105. அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை போதும். கவனிங்க, கர்த்தரை துதித்தலோடு ஒருவன் உட்பிரவேசித்தால் அங்கே என்ன நடக்கும்? அவர் நல்லவர், அவர் கிருபை
உனக்கு இவ்வளோ கிருபை அப்படின்னு வச்சிருப்பாருன்னா, நீ நன்றி சொல்ல கிருபையை தூக்கி இன்னும் தள்ளி போடுவார். இன்னும் அதிக கிருபை. அவருடைய உண்மை எப்படி இருக்கு? உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுக்கும், உன் பிள்ளைகளோட பிள்ளை, நிறைய நன்றி சொல்றவங்க சந்ததி சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கிவ் தேங்க்ஸ். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் குறை சொல்லிக்கொண்டு, குறை பார்த்து கொண்டு, புலம்பிக் கொண்டு, அழுது கொண்டு, உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசுனா உங்க துக்கத்தெல்லாம் சொல்றீங்க. ஏதாவது நடக்க போதா? ஒண்ணுமே நடக்க போறதில்ல. நான் சொல்றேன், நீ என்ன பேசுற? தேவ சமூகத்துல அதிகமா பேசுன்னு சொல்றேன். நீ தேவனுடைய வார்த்தை எதுவானாலும் சாப்பிடு, நீ தேவனிடத்துல அதிகமா பேசு. இதை 2ஐயும் ஒரு மனிதன் செய்வானானால் அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவனை மேன்மையாத்தான் பார்க்க முடியும். தேவன் இந்த காலையிலே நம்மோடு நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன வார்த்தையை சாப்பிடணும் என்பதையும், என்ன வார்த்தையை பேசணும், கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பேப்பரை வச்சுட்டு காலம் இருந்து இப்போ இருந்து வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்ன பேசுனீங்க, ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் என்ன வார்த்தை மைண்டில் வந்துச்சு, என்ன வார்த்தை வாயில் வந்துச்சுன்னு, அதில் எத்தனை முறை நல்லா பேசுனீங்க, எத்தனை முறை தப்பாக பேசுனீங்க. தப்பாக பேசின ஒரு முறையும் ஒரு இன்ட்டு போடுங்க, நல்லா பேசின ஒரு முறை டிக் போட்டுட்டே வாங்க. ஏதோ ஒன்று பிறந்துக்கிட்டே இருக்கு. இதனாலையும் பிறக்கும், இதனாலையும் பிறக்கும். கஷ்டம் தீரணும்னா, வாழ்க்கையின் சாபம் மாறணும்னா, தோல்விகள் ஜெயம். ஆனால் நல்ல வார்த்தை, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பேன், ஆசீர்வதிக்கிறேன், இது புத்திக்கு இது மாதிரி தான் ஆகும் அப்படின்னு மைண்டில் தோணுச்சுன்னா ஒரு இன்ட்டு போட்டுரு, ஒரு இன்ட்டு போட்டுரு, ஒரு தீமையை சாப்பிடுவேன். ஒவ்வொரு மனிதர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்யப்படும்? நியாயம் கிடைக்கும். இட் வில் பி ஆல் brought. வீணான எல்லா வார்த்தைக்கும் துன்பம் வரும், வியாதி வரும். கண்களை மூடும். யாரை குறிச்சும், எதை குறிச்சும், எந்த சூழ்நிலைமை குறிச்சும் தவறான எண்ணங்களோட. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அதனால தான் நான் சொன்னேன், ஒரு பக்கம் பேசக்கூடாது அப்படிங்கிறனால கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம், தப்பாக பேசக்கூடாது. ஆனால் நீ அதை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகலன்னா, இன்னைக்கு ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளைக்கு பேசுவேன். அதனால் தப்பானதோ ரைட்டானதோ ஆண்டவர் சமூகத்துக்கு நீ கொண்டு போகாத ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. நீ ஜெபிக்காத ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. சொல்லுங்க, வீட்டில் யாராவது சிக்கா இருக்காங்களா? நீ ஜெபிக்காம இருக்கவே கூடாது. வீட்டில் பிரச்சனை இருக்கா? ஜெபிக்காம இருக்கவே கூடாது. உன் வாழ்க்கையில ஜெபத்தை அதிகப்படும். கண்களை ஓ ரமண சந்தரமனனா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கம் ஆன் சப்மிட். மிக அதிகமா. ஏன் பதிலே வரல? சொல்லுங்க, ஏன் பதிலே வரல? ஏன்னா ஜெபம் இல்லை. ஜெபம் நான் சொல்றேன், ஒரு கடைசியா சொல்லி முடிக்க போறேன். ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு மந்திரவாதி, பல வருஷம் அனுபவம் உள்ள ஒரு மந்திரவாதி, ஆப்பிரிக்கா தேசத்துல. இந்த ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க அவங்களுக்கு எப்படி சமையல் நம்மளுக்கு ஒரு கட்டாயமோ அது மாதிரி மந்திரவாதம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்கே இல்லாத இடமே இருக்காது. அவங்களும் மந்திரவாதமும் ரொம்ப ஒன்றுன ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதில் ரொம்ப பயங்கரமான வித்தை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. இந்த ஒரு மந்திரவாதி பல வருஷம் அனுபவம் உள்ளவர். அடுத்து அவரோட மகன் மந்திரத்துக்கு வரான். அவரோட மகன் மந்திரவாதி ஆகும்போது அந்த மந்திரவாதி மகனை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாராம். தம்பி, இந்த தொழிலுக்குள்ளே வர, இதில் நீ ஜெயிச்சு போகணுன்னா 3 தப்பு மட்டும் செய்யக்கூடாது. 3 தப்பு செய்யாது. அந்த தவறை செஞ்சனா உன்னோட மிஷின் காலி, உன் வேலை முடிஞ்சிச்சு. அந்த 3 தப்புல முதல் தப்பு, ஒருத்தருக்கு விரோதமாக மந்திரம் செய்யணும்னு வந்தானா, அந்த யாருக்கு நீ மந்திரம் பண்ண போறியோ, செய்வனை பண்ண போறியோ, அவன் ராத்திரியில் ஜெபிக்கிறவனான்னு கண்டுபிடி. அவன் ராத்திரியில் ஜெபிக்கிறவன்னு தெரிஞ்சா அவனுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணாத. ஏன்னா
அது உன்னை அடிக்கும், நீ செத்து போவ. 2, நீ மந்திரம் பண்ணுறவன் ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் ஜெபிப்பானான்னு கேளு. ஏதோ ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறான்னா நீ பண்ணு, ஒன்றும் செய்யாது. ரொம்ப நேரம் உட்காந்துருப்பானா ஜெபத்துலன்னு விசாரி. அப்படின்னு அவனுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணாத, நீ செத்து போயிடுவ. எப்போ பார்த்தாலும் சர்ச்சு ஜெபம்னு இதே பொழப்பா இருக்கவனா இருக்கானா, மந்திரம் பண்ணாத. நான் சொல்றேன், ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை.